Hi hello guys, welcome back to our channel. ஸ்பேஸ்னு சர்ச் பண்ணாலே நிறைய ஆசமான பிக்சர்ஸ் வரும். அதில் ஒரு இமேஜ் தான் இந்த க்ளவுட்ஸ் மாதிரி இருக்கிற இமேஜ் அண்ட் இதுதான் நெபியூலா. இந்த வீடியோவில் இதை பற்றியும் இதில் இருந்து ஸ்டார்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய ஆசமான ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் தான் உங்கள் ஜஸ்ட் ட்ரை இட். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெபியூலா எப்படி உருவாகுதுன்னா, விண்வெளியில் ஒரு ஸ்டார் இறக்கும் தருவாயில் இருக்கும்போது வெளியேற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னாலையும் விண்வெளியில் நடக்கிற சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷனில் இருந்து உருவாகிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஹைட்ரஜன் ஹீலியம் மாதிரி கேஸஸில் இருந்தும் உருவாகுது. இந்த சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அதை இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மில்கி வே கேலக்சியில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட நெபியூலாஸ் இருக்குது. நெபியூலாவில் ஸ்டார் உருவாகணும்னா அதுக்கு அந்த நெபியூலாவில் போதுமான கேஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த கேஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸில் ஆக்ட் ஆகிற கிராவிடேஷ்னல் புல் அதை ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் சுற்ற வைக்கும். அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது அதில் ஹீட் ஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். அது எப்படின்னா, சயின்ஸ் படி ஒரு பொருள் கம்ப்ரஸ் ஆகுதுன்னா அதில் ஹீட் ஜெனரேட் ஆகும். அண்ட் கம்ப்ரஸ் ஆகும்போது அதோட மாஸ் அதிகமாகிறதுனால அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாகும். இப்படியே மாஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஆயிரக்கணக்கான வருஷம் கழித்து இந்த க்ளவுட்ஸ்லாம் திக்காகி ஒரு பெரிய டிஸ்காக ஃபார்ம் ஆகும். அந்த டிஸ்க் நம்ம சோலார் சிஸ்டமோட பெருசாக இருக்கும். அந்த டிஸ்கோட சென்டரில் ஆக்ட் ஆகிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அங்கே இருக்கிற கேஸஸ் எல்லாத்தையும் ஒரு அதிகமான நிறையுள்ள ஒரு கொதிக்கிற பாலாக மாற்றும். அந்த பாலில் அதிகப்படியான ப்ரெஷர் பில்ட் ஆகும். ஒரு கட்டத்தில் அதோட ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகி அந்த சென்டர் ஸ்பியரில் இருந்து கேஸஸ் முழு வேகத்தில் வெளியேறும். இது ஒரு பக்கம் இருக்க, அங்கே ஆக்ட் ஆகிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த க்ளவுட்ஸை கம்ப்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் அந்த க்ளவுட்ஸ் எல்லாமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் தட்டையான ஒரு டிஸ்க் ஷேப்பாக ஃபார்ம் ஆகும். அண்ட் இதனால அந்த சைஸ் சின்னதாகிட்டே வரும் அண்ட் ஹீட்டும் அதிகமாகிட்டே வரும். இது சுமார் 5,000 இயர்ஸ் இல்லைனா அந்த கோர், அதாவது சென்டரில் இருக்கிற ஸ்பியர் சுமார் 15 மில்லியன் டிகிரிஸ் ரீச் ஆகிற வரைக்கும் நடக்கும். ஏன் இந்த டெம்பரேச்சர்னால், இந்த டெம்பரேச்சரில் தான் கேஸஸில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாமே ஒன்றுக்கொன்று ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அதனால நிறைய எனர்ஜி வெளியேற ஆரம்பிக்கும். அண்ட் நம்ம சூரியன் மாதிரி எனர்ஜியை வெளியேற்றுற ஸ்டாராக ஃபார்ம் ஆகும். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சோலார் சிஸ்டமும் இந்த மாதிரி நெபியூலாவில் தான் ஃபார்ம் ஆகியிருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த நெபியூலா பேர் சோலார் நெபியூலா. இனிஷியல் ஸ்டேஜில் சோலார் நெபியூலாவில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் கம்ப்ரஸ் ஆக ஒரு சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷனும் பக்கத்தில் நடந்திருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த சோலார் நெபியூலாவோட கோர் தான் சன்னாகவும், அந்த டிஸ்க் ஷேப்பை தான் பிளானிட்டரி நெபியூலான்னு சொல்லுவாங்க. அண்ட் அதில் தான் மற்ற கிரகங்களும் உருவாகியிருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆசமான ஸ்பேஸ் கண்டென்ட்டை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.